செய்திகள் தொடர்கின்றன. மதுரை வண்டியூரில் நடைபெறவுள்ள இந்து முன்னணியின் முருக பக்தர்கள் மாநாட்டையொட்டி அறுபடை வீடுகளின் கண்காட்சி தொடங்கப்பட்ட நிலையில் பலத்த காற்றால் முதல் படை வீட்டின் முகப்பு பகுதி சேதமடைந்தது. இது தொடர்பான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நவநீத கிருஷ்ணன். வணக்கம். மேலும் விவரம். மதுரை வண்டியூர் அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி பகுதியில் வரும் 22ஆம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற உள்ள நிலையிலே இன்று தொடங்கி வரும் 22ஆம் தேதி வரை அறுபடை வீடுகளை கொண்ட முருகப்பெருமானுடைய அருட்காட்சி என்ற தலைப்பிலே கண்காட்சியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோமேனால் காலை 9 மணி தொடங்கி பிற்பகல் 12 மணி, மீண்டும் 4 மணி தொடங்கி 9 மணி வரை என திருப்பரங்குன்றம், திருத்தணி, திருச்செந்தூர் இவ்வாறாக அறுபடை வீடுகளையும் கொண்ட முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு கோவில் பிரகாரத்தில் இருப்பது போன்ற கண்காட்சியானது இன்று காலை தொடங்கப்பட்டது. தொடங்கியதை தொடர்ந்து சற்று நேரத்தில் பார்த்தோமேனால் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள், பக்தர்கள் என வரிசையாக வந்து முருகப்பெருமானை கண்டு ரசித்து செல்லும் இந்த வேளையிலே பலத்த காற்றின் காரணமாக முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அந்த முகப்பு பகுதி என்று சொல்லக்கூடிய கோபுரத்தை தத்ரூபமாக வைத்திருக்கக்கூடிய வகையிலே பிளெக்ஸ் பேனர் ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. திறந்தவெளி மைதானத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்வு என்பதாலே காற்றின் வேகம் காரணமாக அந்த பிளெக்ஸ் பேனர் பாதி அளவுக்கு சேதமடைந்த நிலையிலே அங்கு பணியில் இருந்த பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்கள் அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைத்த நிலையிலே தொடர்ந்து மீண்டும் அதே போன்ற ஒரு முகப்பை அமைப்பதற்கான பணிகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே துவங்கிய முதல் நாளே இவ்வாறு காற்றின் வேகம் காரணமாக அந்த பிளெக்ஸ் பேனர் ஆனது சேதமடைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நவநீத கிருஷ்ணன்.